She is angry, and you can look on her face that, what have things come to. But what do you think she said there? I mean, you can read lips and it says clearly stop. And what is she asking to stop? நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத்தில் பல முஸ்லிம்கள் கணிசமானவர்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். டெலிவிஷன்லேயே வந்து சொன்னாங்க, இன்டர்வியூலேயே சொல்கிறாங்க. அவங்க என்ன கலவரம் நடந்து போச்சு, இதுக்கு முன்னாலெல்லாம் நடக்கலையா, இப்போ மட்டும்தான் நடந்ததான்னு அவங்க கேட்குறாங்க முஸ்லிம்ஸ். குஜராத்தில் அவர் மோடி கிட்ட கேட்டாங்க ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ், இனிமேல் முஸ்லீம்ஸுக்கு இங்கே செக்யூரிட்டி இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், ஒவ்வொரு குஜராத்திக்கும் செக்யூரிட்டி இருக்கும், அதில் முஸ்லீம்களும் அடக்கம். இதில் என்ன தனியாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. தீவிரவாதம் பற்றி பேசினா கூட பிஜேபி ஒன்று தான் அதில் தீவிரவாதம்னு பேசுறது. தீவிரவாதம் பற்றி பிஜேபி பேசினா உடனே இவங்க நீ முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டாக பேசுகிறேன்றாங்க, காங்கிரஸும் மற்றவங்களும். முஸ்லீம்களில் எத்தனையோ பேர் தேசபக்தர்கள், இந்த நாட்டிற்கு ஒரு கேடும் வரக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற முஸ்லீம்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் தான் அந்த சமுதாயத்தையே ஒரு தீவிரவாத சமுதாயம் போல் பாவித்து தீவிரவாதிகளிடம் கருணை காட்டினால் முஸ்லிம்களின் ஓட்டு கிடைக்கும் என்று நம்புகிறது. Whereas the BJP does not do it. The BJP sees terrorism as terrorism. The Congress sees it as Islam. இதை முஸ்லிம்கள் நன்றாக உணர வேண்டும்.